வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஜூலை 1ஆம் தேதி வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளே ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்துச்சு. 1ஆம் தேதியிலேருந்து தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகும். அந்த வகையில் ஜூலை 31ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, ஓகேவா? Which company signed MOU with TNSDC to train students as game developers? மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க TNSDC உடன் எந்த நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா கூகுள். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் டைகர் ரிசர்வ் ஹேஸ் த ஹையஸ்ட் டைகர் டென்சிட்டி? எந்த புலிகள் காப்பகம் அதிக புலி அடர்த்தியை கொண்டுள்ளது அப்படின்னா நமக்கு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. அடுத்த கேள்வி, விச் ஹைகோர்ட் ரிலீஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி ரெகுலேட்டிங் யூஸ் ஆஃப் ஏஐ இன் ஜுடிஷியரி? நீதித்துறையில் ஏஐ பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தும் இந்தியாவின் முதல் கொள்கையை எந்த உயர்நீதிமன்றம் வெளியிட்டது அப்படின்னா கேரளா உயர்நீதிமன்றம், ஓகேவா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹஸ் த பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்ட்? உலகின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் எந்த நாட்டில் உள்ளன அப்படின்னா அமெரிக்கால. நான் சொல்லல, வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் சொல்லுது, ஓகேவா? அடுத்த கேள்வி, when was the நிசார் சேட்டலைட் லான்ச்? நிசார் செயற்கைக்கோள் வந்து எப்போது ஏவப்பட்டது அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை 30ஆம் தேதி தான் நிசார் செயற்கைக்கோள் வந்து இது பண்ணாங்க. வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன், உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு ஜூலை 30ஆம் தேதி தான். இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நேஷனல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாருன்னு தெரியுதா? இவர் யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் கூட இவருடைய ஃபோட்டோலாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. யார் அப்படின்னா இவர் தான் வந்து இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, ஓகேவா? ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 7ஆம் தேதியை ஒரு மாநிலத்தில் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே, நிலையான விவசாய தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட போறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்துடலாமா? Which state celebrates August 7 as Sustainable Agriculture Day? ஆகஸ்ட் 7ஆம் தேதியை நிலையான விவசாய தினமாக கொண்டாடும் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரால தான் கொண்டாட போறாங்க. மகாராஷ்டிராவுக்கு எம்எஸ் சுவாமிநாதனுக்கு என்ன சம்பந்தம்? எம்எஸ் சுவாமிநாதன் நம்ம ஊருக்காரர், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி லைட்டாக நம்ம பார்த்துடலாம். எம்எஸ் சுவாமிநாதன் எப்போ பிறந்தார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 1925. எந்த ஊர்ல அப்படின்னா கும்பகோணத்துல தான் பிறந்தாரு, ஓகேவா? எங்க அப்படின்னா கும்பகோணத்துல தான் பிறந்தாரு. இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. நல்லா என் வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இதுல முக்கியமானது இதுதான், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, ஓகேவா? இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை. அப்போ சும்மா பொதுவாட்டு பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது நார்மன் போர்லாக். ஸோ நார்மன் போர்லாக்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை. அவரை இது பண்ணி வச்சதான் இந்தியாவில் வந்து அவரை பார்த்து அவரை கூட்டிட்டு வந்து இது பண்ணவர் தான் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, ஓகேவா? ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதாவது வந்து எம்எஸ் சுவாமிநாதன், எம்எஸ்எஸ்னா எம்எஸ் சுவாமிநாதன், ஓகே? எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். 1988, ஓகேவா? அதே மாதிரி இவருடைய பெயரில் ஒரு விருதும் கொடுக்குறாங்க, எம்எஸ் சுவாமிநாதன் அவார்ட். ஸோ எம்எஸ்எஸ் அவார்டு வந்து எந்த வருஷத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2004 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கேட்கலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் வந்து வெறும் எம்எஸ் சுவாமிநாதன், இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பாரத ரத்னா விருது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2024 போன வருஷம் தான் நமக்கு, அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. இந்த இயர் கேட்கலாம், இந்த வருஷம் கேட்கலாம், நார்மன் போர்லாக், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாருன்னு கேட்கலாம், பிறந்த தினம் வந்து ஆகஸ்ட் 7. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே
இவர் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா, இவர் வந்து நம்மளுடைய விவசாயத்துக்கு அதிக பங்களிப்பு வந்து வகிச்சிருக்காரு. இவரை வந்து இந்த 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 விவசாயத்துக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த தூண்டுதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னா, 1943 பெங்கால், அந்த வங்காள அந்த சைடில் வந்து ஒரே பஞ்சம். அந்த பஞ்சத்தின் போது தான் விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு புரியுது. அப்போ எத்தனை வயசு தான் ஆச்சு? 1925 பிறந்தார். ஸோ 20 வயசு கூட அவ்வளோ, ஒரு 18 வயசு பையன். அப்படி தான் அக்ரிகல்ச்சர் மூலமாக ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அப்படி அந்த ஃபீல்டுக்குள்ளே வராரு. இங்கே படிக்கிறாரு, அங்கே அமெரிக்கா போகிறாரு, கேம்பிரிட்ஜ் போகிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர வச்சது 1943 பெங்கால் ஃபெமின். ஸோ கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி போக முன்னாடி, இது வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே, நிலையான விவசாய தினம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஓகேவா? அதாவது நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே, ஓகேவா, தேசிய விவசாய தினம் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா, பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இதில் நம்ம 2-3 ஹிந்தி வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, விக்சித் அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம். ஓகேவா? விக்சித் அப்படின்னா ஒரு டெவலப் அப்படின்னு அர்த்தம். விக்சித், பாரத்னா தெரியும் இந்தியா, ரோஸ்கர்னா என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யோஜனானா திட்டம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் ஏதாவது போகும்போது சும்மா இந்த மாதிரி நேம் கொடுத்து அது என்ன திட்டம்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டினாக இருக்கும். அதை ஹிந்தி தெரியக்கூடிய நார்த் இந்தியன் ஆட்கள்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் எது எது தேவையோ அந்தந்த வார்த்தைகள் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா ஓகே. அப்போது விக்சித்னா டெவலப்டு, பாரத் தெரியும், ரோஸ்கர்னா வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? யோஜனானா திட்டம். ஸோ புதுசாக ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. என்னையிலேருந்து அப்படின்னா இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 1, 2025 வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மக்களே. இதுக்கு முன்னாடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒரு திட்டம் இருந்து, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம் இப்போ வருது. ஸோ என்னைக்கு லான்ச் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆகஸ்ட் 1, 2025. எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ நான் வேலை பார்க்குற அதே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே தான் இது வருது. ஓகேவா? லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான எய்ம். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிஸ்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். அதுக்கு வந்து சில இலக்குகளும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 3.5 கோடி, அதாவது 1 கோடி 2.5 கோடி இல்லை, 3.5 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை ஸோ எவ்வளோ நாளில் உருவாக்கணும் அப்படின்னா 2 வருஷம் டார்கெட்டு. 2 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, 3.5 கோடி ரூபா. ஸோ 3.5 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். ஸோ இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய இன்சென்டிவ் கொடுப்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஒருத்தங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும், 15,000 வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்தும் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து சில இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அந்த இன்சென்டிவை யூஸ் பண்ணி நான் வந்து நிறைய பேர் ஹையர் பண்ணி என்னோட பிஸ்னஸையும் பெருக்கிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். இதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருந்ததை இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணி PM விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 1, 2025. டேட்டும் முக்கியம், இந்த நம்பர் எல்லாமே நமக்கு முக்கியம். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ், சர்வதேச செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நிலநடுக்கம் ஏற்பட்டது, சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அலர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது எங்கேனாலும் சுனாமி வரலாம் அப்படின்னு. முக்கியமாக என்ன அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு இடத்துல வந்து எர்த்குவேக், அதுவும் சாதாரண எர்த்குவேக் இல்லை, கிட்டத்தட்ட 8.8 அளவு அந்த ரிக்டர் ஸ்கேலில் வந்து பதிவாயிருக்கு. 8.8, அதாவது ஒரு 5-6க்கு மேலே போனாலே பயங்கரமாக இருக்குது. 8.8 பில்டிங்லாம் எப்படி செதறுதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கம்சட்கா பெனின்சுலா. அப்போ கம்சட்கா தீபகற்பம் அமைந்துள்ள நாடு எது? பொதுவாட்டு வந்து நமக்கு TNPSC-யாக இருக்கட்டும், SSC-யாக இருக்கட்டும், ரயில்வே, UPSC, பேங்கிங், இந்த மாதிரி எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும்
ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோவாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு 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 இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ சரி, நம்மளுடைய தேசிய அளவுலையோ நேஷ்னல் லெவல்லையோ ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து நியூஸில் வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்னா அதை கேள்வியில் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஸோ நம்மளுடைய அறிவை நம்ம இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ கம்சத்கா தீபகற்பம் எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டோக்லம்னு ஒரு இடம். ஸோ டோக்லம்னு ஒரு இடம், டோக்லம். ஓகேவா? இந்த டோக்லம் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. டோக்லம் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க டூரிஸ்ட்டுக்கு. ஓகே, நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கே இந்த டோக்லம்குள்ளே அலௌட் கிடையாது. ஏன்னா இந்தியா சைனா பிரச்சனை இல்லை, இந்த டோக்லம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸு. ஸோ இப்போ வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து இந்த டோக்லம் அப்படிங்கிற இடத்த வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டூரிஸ்ட் எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டூரிஸ்ட் போய் பார்க்கலாம் எல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமாட்டு செய்திகளில் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, அப்போ டோக்லம் சிக்கிம் இங்கே இன்டர்நேஷனல் காம்சட்கா பெனின்சுலா ஏன் நம்ம செய்திகளில் வந்துச்சு அப்படின்னா எர்த்குவேக். ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிளேட் இதாகக்கூடிய இடத்துல இருக்குது. அதனால அது வந்து அடிக்கடி அங்கே எர்த்குவேக் வரும். முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல வந்து அதிக அளவில் உங்களுக்கு இந்த வல்கானிக் எரப்ஷனாக இருக்கட்டும், எர்த்குவேக் நிலநடுக்கமாக இருக்கட்டும் நிறைய ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் தான் வந்து இந்த கம்சட்கா பெனின்சுலா அமைந்திருக்கு, அந்த பிளேட் ரெண்டும் இதாகக்கூடிய இடத்துல. அதனால அங்கே வந்து இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ரொம்பவே காமன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு மாதிரி இதாகவே போயிட்டுருக்கு. அதாவது நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சோன்னே சொன்னேன், ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து இந்தியாவுக்கு நல்லது, ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு. இப்போ அப்படியே எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடி அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து இந்தியா வந்து அதாவது ஒரு மாதிரி ஒரு ப்ரோ பாகிஸ்தான் சைடு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே எடுக்கிறாரு. நேற்று கூட ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்களே, அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரமும் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வந்து செத்துப்போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சுட்டே வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வந்து ஒரே டிபேட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு நியூஸ் ட்ரம்ப் அடிக்கடி ஏதாவது கொளுத்தி போட்டுருவார், இங்கே வந்து பத்திக்கிட்டே எரியும். இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நான் தான் வந்து 2 பேரையும் பேசி கண்டித்து வந்து வார நிறுத்தினேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்காக நோபல் ப்ரைஸ்லாம் கொடுக்கணும்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டுருக்கு. இது இன்டர்நேஷ்னல் நியூஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து எல்லை சாமியாக வந்து நம்ம யாரை கொண்டாடுவோம்? இப்போ ஜென்ரலாக எல்லை சாமினா ஐயனார், கருப்பு சாமி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் சொல்லுவீங்க. ஆனால் அதை விட உண்மையான எல்லை சாமிகள் யார் அப்படின்னா இவங்க தான். ஓகேவா? ஸோ அதாவது எஸ்எஸ்பி, அதாவது இந்தியாவுடைய ஒவ்வொரு எல்லைகளையும் ஒவ்வொரு யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வந்து பாதுகாப்பாங்க. இப்போது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ், இந்தியா பாகிஸ்தான் பார்டரை வந்து பாதுகாப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எஸ்எஸ்பி, சசஸ்திர சீமா பால், இந்தியா நேபாள், இந்தியா பூட்டான் பார்டரை வந்து பாதுகாப்பாங்க. ஸோ அதுக்கு டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் சிங்கால். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் அப்பாயிண்ட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் சசஸ்திர சீமா பால். ஓகேவா? சசஸ்திர சீமா பாலின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் சஞ்சய் சிங்கால் அவர்கள். முதல்ல இந்த சஞ்சய் சிங்கால் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா 1993 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, யூபி உத்தரப்பிரதேசம் கேடரை சேர்ந்தவர் தான் இந்த சஞ்சய் சிங்கால் அப்படிங்கிறவர். ஸோ இவரை தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அம்ரித் மோகன் பிரசாத் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆனனால சஞ்சய் சிங்கால் வர போகிறார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் அதாவது இந்த மாதிரிலாம் ஒரு கேள்விலாம் வந்து கேட்கவே மாட்டாங்க. இந்த டிஎன்பிசியில் இந்த குரூப் 1ல் கேட்டனால இது ஜஸ்ட்டு சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அறிவை டெஸ்ட் பண்ணுற கேள்விலாம் இல்லை. அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் வந்து எந்த பேட்ச்சு, இதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறது. அதாவது இது கழுதைக்கு வாக்கப்பட்டால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க இதை எடுத்தனால நம்ம நிறைய விஷயங்கள் உள்ளே போய் மறுபடியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக அப்படியே ஜாலியாக படிச்சிட்டிங்கன்னா அப்படியே இது ஈஸியாக போயிடும். இப்போ சசஸ்திர சீமா பால் பற்றி பார்த்துருவோம். இது வந்து 1963 தான் இது ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? இதனுடைய பெயர் முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து நமக்கு எஸ்எஸ்பி, இப்போ நமக்கு சசஸ்திர சீமா பால்னு இருக்குல்ல, அதே மாதிரி எஸ்எஸ்பி அப்படின்னு தான் இருந்து ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அப்படின்னு இருந்துச்சு. ஸ்பெஷல்
சர்வீஸ் பியூரோ அப்படின்னு இருந்துச்சு. இவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா இந்தியா நேபாள் மற்றும் இந்தியா பூட்டான் அந்த எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய வேலை தான் இந்த சசஸ்திர சீமபாலுடையது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் கீழே வரக்கூடியது. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இது வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடியது. வேற 3 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. இவங்களும் நம்மளுடைய எல்லை சாமிகள் தான். ஓகேவா, தல்ஜித் சிங் சௌத்ரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய ஹெட் டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடியவர். தபன் குமார் டேகா வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்தியாவுடைய உளவுத்துறையினுடைய ஹெட். இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்தியாவுடைய உளவுத்துறையுடைய ஹெட். அலோக் சர்மா வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அதாவது இந்த பிரதமருடைய பாதுகாப்புக்கு இந்த பிளாக் கலர் கோட்லாம் போட்டு இந்த காப்பான் படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடியவர் அலோக் சர்மா. அப்போ அலோக் சர்மா, தபன் குமார் தேகா, தல்ஜித் சிங் சௌத்ரி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 1963 ஃபார்ம் பண்ணாங்க, அதுவும் முக்கியம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லங் கேன்சர் டே, உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஸோ இதே இது கேன்சர் டே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு February 4 வந்து கேன்சர் டே. உலக கேன்சர் தினம்னா February 4. அதுவே வந்து நுரையீரல் கேன்சர் தினம் அப்படின்னா அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நாளும் இருக்கு, வேர்ல்டு வைட் வெப் டே. அதாவது www.னு போடுறோம்ல, ஸோ அந்த www.ங்கிறத வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டிம் பெர்னர்ஸ் லீ. டிம் பெர்னர்ஸ் லீ அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். எப்போ அப்படின்னா 1989. அவருடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 1 தான் வந்து என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப் டே. யார் கண்டுபிடிச்சது www அப்படிங்கிறத? www அந்த WWF இல்லை, வேர்ல்டு வைட் வெப். இப்போ www.tnbsc.gov.in இந்த www அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது டிம் பெர்னர்ஸ் லீ. எப்போ அப்படின்னா 1989. அதனால இதை கொண்டாடுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ 1 இயர் இதை இப்போ குரூப் 2 படிச்சிருக்கலாம், பிஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிவிடுவோம். இதில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வரும், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுப்போம், ப்ளஸ் கூகுள் ஃபார்ம்லேயும் இருக்கும் டெஸ்ட்டு. நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பிஜிடிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். இது வரைக்கும் நடந்த மெயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம மெட்டீரியல் தாண்டி மெட்டீரியல் இருந்தால் 95% ஆஃப் த கேள்விகள் நம்ம மெட்டீரியல் தாண்டி வந்தது இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து ஜூலை 2024 வரை 25 வரைக்குள்ள மெட்டீரியல்ஸ் அண்ட் அதனுடைய டெஸ்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்து டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இது மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நம்பர் 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மெட்டீரியல் சாம்பிள் பார்க்கணுன்னா, அதாவது இப்போ இது வந்து ஜனவரி 2025 வீக் 1க்கானது. நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட், அதாவது இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு, கிளாஸில் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, கிளாஸில் சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், டாபிக் வைஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், உங்களுக்கு தமிழ்லையும் உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும். டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம், அதாவது டெஸ்ட்டும் உங்களுக்கு மொத்தம் ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி இருக்கும். 25 கேள்வியுமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேக்ஸ் த ஃபாலோயிங், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிருக்கும். இது தனியாக எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய யூனிட் 6க்கான மெட்டீரியலும் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். யூனிட் 6க்கான மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது யூனிட் 6க்கான மெட்டீரியல் சாம்பிள். ஸோ யூனிட் 6க்கான மெட்டீரியல் நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா மொத்தமாக வந்து 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அதாவது யூனிட் 6னா முன்னாடி யூனிட் 8ன்னு சொல்லுவோம்ல, தமிழ்நாடு சொசைட்டி. ஸோ 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது போக 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷனு,
போக உங்களுக்கு 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான PDF. ஓகேவா? ஸோ இவ்வளோ எல்லாமே உங்களுக்கு PDF-ஆக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ 3000 கொஸ்டின் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி, இது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். முதல்ல தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1லேருந்து ஆரம்பித்து அப்படியே உங்களுக்கு கேள்வி வந்து 3000 கேள்விகள் வரைக்கும் இருக்கும். 3000 ஒன்லைனர் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு இதில் கவர் ஆகிருக்கும். அது போக உங்களுக்கு திருக்குறள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக மொத்தமாக சிலபஸ் வைஸ் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் இதே நம்பருக்கு வந்து 599 வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை மட்டும் படித்தாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் யூனிட் 6க்கும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அவுட் சோர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம யூனிட் 6 மெட்டீரியல் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ அடுத்த தினம் ஒரு திட்டம். இன்றைக்கி நம்ம டெய்லி ஸ்கீமில் சீஃப் மினிஸ்டர்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. முதல்ல இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுதிடுவோம். இன்றைக்கி அப்படின்னா 15/9/2022 ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸ்கீம் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டால் என்ன போடுவீங்க? அனௌன்ஸ் பண்ணது. அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா 7/5/2022 வந்து அனௌன்ஸ்டு. ஓகேவா? ஸோ லான்ச் பண்ணது எங்கே அப்படின்னா மதுரையில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃப்ரீயாட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் அப்படின்னா பிரைமரி ஸ்கூல், அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது. அதில் வந்து எல்லாமே முதல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, முனிசிபாலிட்டி ஸ்கூலு, இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் வரைக்கும் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து 1 to 5 வந்து, அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அந்த செய்யக்கூடிய மூலப்பொருள் வந்து 50 கிராம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் வந்து அவங்க ஊரில் லோக்கலில் கிடைக்கக்கூடிய சிறுதானியங்கள், நமக்கு மில்லட் பேஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதான் இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான விஷயங்கள். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ நேற்று கேட்ட கேள்வி ஆர்டிகிள் 280 எதை பற்றி பேசுது அப்படின்னா நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ இன்னைக்கான கேள்வி, what is the correct chronology of dynasties that rule விஜயநகர்? விஜயநகர பேரரசை ஆட்சி புரிந்த மரபுகளை சரியான கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு. ஸோ எது சங்கமா, துளுவா, சாளுவா, அரவிடு? துளுவா, சங்கமா, சாளுவா, அரவிடு? அரவிடு, சங்கமா, துளுவா, சாளுவா, சங்கமா, சாளுவா, துளுவா, அரவிடு? சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இதில் நம்ம டெய்லி CA குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இது போக நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், தினமணி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹிந்து, இது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் நம்ம எல்லாத்தையும் வந்து ரிப்பீட் பார்த்துடலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? ஸோ விச் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் August 7 as சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே? ஆகஸ்ட் 7ஆம் தேதியை நிலையான விவசாய தினமாக கொண்டாடும் மாநிலம் மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, when was the PM விஸ்கித் பாரத் ரோஸ்கர் யோஜனா லான்ச்? பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் 1, 2025. அடுத்த கேள்வி, where was the கம்சட்கா பெனின்சுலா? கம்சட்கா தீபகற்பம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ரஷ்யாவில். அடுத்த கேள்வி, சாஸ்திர சீமா பாலுடைய டைரக்டர் ஜெனரல் சஞ்சய் சின்கால் அவர்கள். அடுத்த கேள்வி, லங் கேன்சர் டே, நுரையீரல் புற்றுநோய் தினமும் நமக்கு ஆகஸ்ட் 1. அதுக்கடுத்து வேர்ல்டு வைட் வெப் டே நமக்கு ஆகஸ்ட் 1. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.